ஸோ யாருமே வந்து என்னை அக்செப்டே பண்ணிக்கல. ஏன்னா எனக்கு 23. அதை தாண்டி நான் வந்து ரொம்ப ஷார்ட் அந்த ஈவெண்ட்டுக்கு 157 சென்டிமீட்டர்ஸ் தான் இருந்தேன். மினிமமாவது 165 இருக்கணும் அந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ அப்போ எந்த கோச்சஸுமே என்னை எடுத்துக்கவே இல்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு கோச்சஸ் கிட்ட நான் பண்ணணும், நான் பர்ஃபார்மன்ஸே பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் இந்த ஈவெண்ட்டை எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ யூனிவர்சிட்டியில் வந்து மெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சில்வர் மெடல். ஸோ எல்லாருக்குமே அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது எனக்கு. ஆனால் இந்த வெறி வந்து போகவே இல்லை. கண்டிப்பாக இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள். இந்த ஈவெண்ட் வந்து போல் வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் கிடையாது, யூஎஸ்லேருந்து இம்போர்ட் தான் பண்ணணும். 1.5 lakhs ஆகும் ஒரு போல் வந்து வாங்குறதுக்கு. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் அவ்வளோவா கிடையாது. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ ஒரு போல் 1.5 lakhsனா அது வந்துட்டு அது நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதை எடுத்துட்டு வந்து அதை நாங்க பார்க்கலாமா? ஏன்னா நீங்க உங்க மூலமா தான் நாங்களே அதை பார்க்க முடியும். அதை வச்சுட்டு இந்த அக்வா மேன் நிப்பார்ல, அந்த மாதிரி அக்வா மேன் மாதிரி வச்சுட்டு அப்படியே தைரியமா பேசுங்க இப்போ. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. நான் எப்படின்னா 2வது வருஷத்துல என்ன பண்ணிட்டேன், நேஷனல் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டேன். 8 இயர்ஸா இருந்த நேஷனல் ரெக்கார்டு வந்து கேரளால இருந்து ஒரு அக்கா வச்சிருந்தாங்க. அப்புறம் நான் அதை வந்து 8 இயர் நான் வந்து செகண்ட் இயர்ல கத்துக்கிட்ட 2வது வருஷத்துலேயே நேஷனல் ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப ஃபெமிலியர், ஷார்ட்டா இருந்துட்டு டக்குன்னு ஈவெண்ட்டை வந்து பிக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ரொம்ப இருந்துச்சு. எப்படா நம்ம ஒரு போல் கூட என்கிட்ட கிடையாது, எந்த போலுமே கிடையாது. அப்பதான் வந்து நான் நேஷனல் மெடல் பண்ணோடனே மீம்ஸ் ஸ்கீம்ல வந்து என்ன ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணி நான் வந்து இப்போ 6 போல்ஸ் கிட்ட வச்சிருக்கேன். மீம்ஸ் ஸ்கீம்ல இருந்து எனக்கு போல்ஸ் வாங்கி தந்திருக்காங்க. அதை தாண்டி நான் நேஷனல் ரெக்கார்டு வச்சு அப்புறம் இன்டர்நேஷனல்ஸ் மெடல் பண்ணேன். அது ஒரு பெரிய இன்சிடென்ட். அந்த நான் வேலை வாங்கினதுலாம் மோர் தென் ஒரு 15 அப்ளிகேஷன் போட்டுப்பேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ், ரயில்வேஸ்க்கெல்லாம் போட்டேன். எதுக்கு ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு இப்போ வரையுமே எனக்கு தெரியாது. இப்போ வரையுமே தெரியாது எனக்கு. ஏன்னா நான் எஜுகேஷன்ல 2 டிகிரி முடிச்சிருக்கேன். அப்புறம் நான் ஸ்போர்ட்ஸ்ல 2019 25 வரையும் கரண்ட்ல எல்லா நேஷனல்ஸுமே மெடல், இன்டர்நேஷனல்ஸ் வந்து ஏஷியன்ல மெடல் பண்ணியிருக்கேன். எதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு இப்போ வரையுமே தெரியாது. நான் வந்து அப்புறமும் 2வது டைமும் என்னோட நேஷனல் ரெக்கார்டை ப்ரோக் பண்ணேன், என்னோட ரெக்கார்டு. அப்போ வந்து நான் பெங்களூர் ரயில்வேஸ்ல கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் எனக்கு எந்த சென்ட்ரல் இதுலையுமே கொடுக்கல. நான் அப்போ ஹானர் பண்றதுக்காக உதய் சார் வந்து அப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அப்போ தான் மாறின டைம் 2 months ஆகுது சார். அப்போ நான் போய் கேட்டேன், சார் இது மாதிரி எனக்கு தமிழ்நாட்டில் தான் ஃபெசிலிட்டிஸ், சென்னையில தான் அதிகம் போல் வால்ட் பண்றது. ஸோ எனக்கு வெளியில போனால் என்னால் பண்ண முடியாது, எனக்கு தமிழ்நாட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி அவர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு, எனக்கு ஒரு 3 months டைம் கொடு, நான் உனக்கு வந்து வேலை கொடுக்குறேன் அப்புறம் அப்படி சொன்னாரு. 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டால முதல் பெண்ணா நான் வந்து அதில் அப்பாயின்மெண்ட் ஆகி டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆஃபீஸரா அப்பாயின்மெண்ட் ஆனேன்.